சந்தி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி ஊடாக சந்தித்துக் கொள்கின்றோம். ஐநாவை நோக்கி நீதிக்கான ஈருளி போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. வருடம் தோறும் 2 தடவைகள் அனைத்துலக தொடர்பகத்தால் இந்த ஈருளி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பிரித்தானியாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஐநாவை நோக்கி தமிழின உரிமைக்காக இந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த ஆண்டும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இப்போது எமது பணியாளர்கள், செயற்பாட்டாளர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனிதநேய பணியாளர்களோடு நாங்கள் இப்போது சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலில் நாங்கள் நெதர்லாந்துக்கு செல்கின்றோம். நெதர்லாந்தில் இந்த போராட்டங்கள் எப்படி முன்னெடுக்கப்பட்டிருந்தது என்ற விடயத்தை அறிவதற்காக நாங்கள் நெதர்லாந்தினுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் தயா பாலனவர்களோடு இணைகின்றோம். வணக்கம் அன்புக்குரிய தயா பாலனவர்களே. வணக்கம். வணக்கம் அனைத்து தமிழரசம் நேயர்களுக்கும். ஆமாம், எதிர்வருகின்ற 3/3/2025 ஐநா முன்றலில் முருகதாசன் திடலில் நடைபெற இருக்கின்ற மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தை நோக்கி இந்த ஈருளி போராட்டம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நெதர்லாந்திலே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டங்கள் தொடர்பான விடயங்களை முதல் அறியத்தாருங்கள். ஆமாம், நிச்சயமாக கடந்த 13ஆம் தேதி அன்று பிரித்தானியாவிலே மிகவும் பேரெழுச்சியுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஈருளி பயணமானது, அதை தொடர்ந்து நாங்கள் இங்கே 14ஆம் தேதி அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆரம்பித்திருந்தோம். நெதர்லாந்து மக்கள் பெருந்தலாக இணைந்து கொண்டார்கள். நெதர்லாந்திலிருந்தும் நிறைய ஈருளி போராளிகள் பங்காற்றியிருந்தார்கள். மிகவும் எழுச்சியுடன் அந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது. அதை தொடர்ந்து நாங்கள் இங்கே 3 நாட்கள் அந்த ஈருளி பயணத்தை நாங்கள் நடத்தி இருந்தோம். தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்தில் இலங்கையிலையும் சரி, வெளிநாடுகளையும் சரி, தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை, கொள்கைகளை சிதைக்கணும் என்ற அடிப்படையில் பெரிய எடுப்பிலான வேலை திட்டங்கள் ஸ்ரீலங்கா பேரினவாதம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் தான் அதை எதிர்த்து போராடக்கூடிய சூழலில் இருக்கிறோம். அதை உணர்ந்து கொண்டுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், எங்களுக்குரிய அந்த நடந்த இன அழிப்புக்கு அந்த சுயாதீன விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என்றதை வலியுறுத்தி கொண்டு, எங்களுக்கு தமிழீழமே சரியான தீர்வு என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி குரல் கொடுத்து கொண்டு வாரம். என்றால் எங்களுக்கு வேற தீர்வு எதுவும் அங்கே எந்த அரசும் அங்கே தந்து விட போறதில்லை என்றது தெரியுது எங்களுக்கு. இப்ப நடக்கிற தையிட்டி விவகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த அரசியல்வாதிகள் என்றாலும் சரி, அங்கே எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போறதில்லைன்றது அப்பட்டமா நாங்கள் கண்ணு கூட பார்க்கக்கூடிய இருக்கிறது. அப்போ கட்டாயம் அப்போ ஆயகத்தில் கூட இப்போ அந்த எழுச்சியான போராட்டம், தையட்டி போராட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமான மக்கள் கலந்து கொண்ட அளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலான கட்டம் அங்கே. அப்படி இருந்தும் அதையும் தாண்டி நிறைய பெருந்தலான மக்கள் அதில் இணைஞ்சு கொண்டு தங்களோட உரிமைக்காக, தங்களுடைய மண்மீட்புக்காகவும் தொடர்ந்து இந்த குரலை கொடுத்துட்டு வரார்கள். அப்போ நான் புலம்பெயர்ந்த நாடு வாழ்ற நாங்கள் எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, சுதந்திரம் இருக்குது, நாங்கள் எங்களுடைய உரிமைக்கான குரல் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாரோம். இப்போ எதிர்வரும் 3ஆம் தேதி மார்ச் மாதம் ஜெனீவாவிலே அந்த 58வது கூட்டத்தொடரை வலியுறுத்தி அதுக்கு வளர்ச்சிக்கு முகமாக பெரிய பெருந்தலான மக்களை திரட்டி அங்கே கொண்டு போகிறதுக்கு உரிய ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. நெதர்லாந்திலிருந்தும் நாங்கள் அதில் கலந்து கொண்டு பெருந்தலான மக்களை கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஆக்களில் முன்வந்திருக்கிறார்கள். தாங்களும் அதில் பங்களிப்பு செய்வோம், தாங்கள் இணைந்து போராடுவோம்ன்றதில் மேலே கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஆக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்குது. நாங்கள் இந்த கால சூழலை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஒவ்வொருவரும் தங்களை கடமையை நாங்கள் செய்யணும். மேலே இந்த குளிருக்குள்ள பார்த்தீங்க என்றால் ஒரு 2 நிமிஷம் குளிர் கை வெளியிருந்தாலே கை வறட்சி போடும்ன்ற அளவுக்கு தான் குளிர். அந்த குளிருக்குள்ளே இந்த ஈருளிப்பள்ள போராளிகள் நெடுந்தூர பயணம், அதாவது சுவிஸ் போறன்றது மேலே மலையும்
ஏற்றம் இறக்கம்னு சொல்லி சரியான வழி சுமந்த பாதையை அதையும் பொருட்படுத்தாமல் எங்களுக்கு அந்த விடுதலை வேணும் அந்த ஓர்மத்தோடு அந்த இளைஞர்கள் வந்து அந்த சைக்கிள் பயணத்தை வந்து மினி பயணத்தை வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அந்தந்த இடங்களில் அது மக்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த மக்கள் ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மக்கள் வந்தவர்கள் எங்கே போகின்றிருக்கிறார்கள் அறிஞ்சு இந்த ஊடகங்கள் வாரியாக அறிஞ்சு அவர்களுக்குரிய ஊக்கத்தையும் கொடுத்து அவர்களுடைய உதவிகளையும் செய்து தொடர்ந்து எல்லாருமே அந்த போராட்டத்தை முன்னோடக்கூடிய தேவையில் இருக்கிறோம். அதை தாண்டி இனிவாக நடக்கிற அந்த 3ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த ஊரடத்தில் வந்து அனைவரும் கலந்து கொள்ளணும் என்றதை நான் இதை வலியுறுத்தி மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், நெதர்லாந்திலே அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்பாகவும் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது, அப்படித்தானே? அங்கு எப்படி பரப்புரைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது? அதில் நாங்கள் உண்மையில நாங்கள் என்ன சொல்ல அவர்களுக்கு அந்த உள்ளுக்கு போய் சந்திக்கக்கூடிய சூழலாண்ட இருக்கையில் எங்களை வெளிவார அமைச்சு கூடான சந்திப்பு வந்து வார செவ்வாய்க்கிழமை இருக்குது. நாங்கள் அதில் வந்து அங்கே மனு வந்து அங்கே கையளிக்கிறதா இருக்கிறோம். நாங்கள் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் தகவல் தான் நாங்கள் மனு தான் நாங்கள் கையளிக்கக்கூடிய இருந்தது வந்து நேரடியாக சந்திப்புக்கு செய்யக்கூடிய சூழல் அங்கே அமைய இல்லை. அதுக்குரிய நேரம் எங்களுக்கு தரப்படாதபடியாக நாங்கள் அது எங்களுக்கு நடந்தது அந்த விவகாலத்துக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது நடந்த அந்த இனஅழிப்புக்குரிய அந்த தகவல்களை திரட்டி நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அதை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் அவையோட திருப்பி தொடர்ச்சியாக சந்திக்கிறதுக்கும் நேரடி சந்திப்புக்கும் நாங்கள் அதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த டைம் கிடைக்கல. ஆனால் வெளிவார அமைச்சருடனான சந்திப்பு வந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை 2 மணிக்கு எங்களுக்கு அது தந்திருக்கிறார்கள். அதிலே நாங்கள் எங்களுடைய ராஜதந்திர வட்டாரங்கள் வந்து அதில் சந்திக்கிறதா வந்து முடிவாக இருக்குது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் அதன் தகவல்கள் சொல்லுவோம். நாங்கள் அதன் உரையாடல்கள் இப்படி அமைஞ்சிருந்தது. ஆனால் நாங்கள் உண்மையாக அது அவர்களுக்கு நிலாந்திர சங்கத்துக்கும் அது விளங்குது. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த போராட்டங்களை செய்கிறதும் எங்களுக்கு அது நாங்களுக்கு விடுதலை தேவைன்றதை வந்து அவர்களை உணர்ந்து கொண்டு தான் அவர்களை அனுமதிக்கிறார்கள் வந்து கதைக்கு சொல்லி. அப்போ நாங்கள் அந்த சந்திப்பு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அதில் அந்த விவரங்கள் என்னன்னு சொல்லி. நிச்சயமாக வெளிவிகார அமைச்சோடு சந்திப்பு என்பது மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த போராட்டமானது பிரித்தானியால் ஆரம்பிக்கப்பட்டு ஐரோப்பாவுக்கு ஊடாக ஊடறுத்து ஒவ்வொரு நாடுகளுக்கூடாகவும் தமிழ் மக்களுடைய இன்றைய நிலையும் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் அகப்பட்டிருக்கின்றார்கள், தொடர்ந்தும் அழிக்கப்படுகின்றார்கள், தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற குரலோடு இந்த ஈருளி போராட்டம் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நெதர்லாந்தை தொடர்ந்து பெல்ஜியத்தில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பெல்ஜியத்திலிருந்து அங்குள்ள செயற்பாட்டாளர் இணைத்துக் கொண்டோம். வணக்கம் கிருவா. பெல்ஜியத்திலிருந்து மனிதநேய செயற்பாட்டாளர் கிருவாவை நாங்கள் இணைத்துக் கொண்டோம். கிருவா, குறிப்பிடுங்கள், பெல்ஜியத்திலே இந்த ஈருளி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பெல்ஜியத்திலே எப்படியான வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது? வணக்கம் மனோவன, வணக்கம் தமிழ் முரசு நேயர்களுக்கும் மற்ற ஊழ உணர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கொண்டு கடந்த 16ஆம் தேதி எங்களுக்கு மதியம் நெதர்லாந்திலிருந்து வந்த ஈரோலில் பயணம் வந்து எங்கள் கையளிக்கப்பட்டது. திங்கட்கிழமை ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு முன் நடைபெற்ற மனிதநேய கவனஈர்ப்பு பேரணிக்கு பிறகு மனு கையளிக்கப்பட்டது. அதோடு நேற்று நாமூராக இன்று அர்லோன் மாநகரத்தில் வந்து சந்தித்தினார்கள். அர்லோன் மாநகர மேஜரை அவரோட நேரடி சந்திப்பு நடந்து மனுவும் கையளிக்கப்பட்டது. அவருடைய எங்களுடைய தமிழக தேசிய கொடியும் அவர் விரும்பி கேட்டு அவருக்கு நாங்கள் அதை கையளிச்சிருந்தாங்க. இங்க ஒன்று -2 இருந்தது பனிமூட்டங்கள் குளிர்காலத்தையும் எங்கள் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு நீதிபதியும் தமிழருக்கு தமிழக வெற்றி ஒன்றைய வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அது 3ஆம் தேதி நடைபெறும் 3ஆம் மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் கவனஈர்ப்பு பேரணியும் உலக அனைவரையும் கலந்து உங்களுக்கு நடைபெற்ற அநீதிக்கு நீதி வருமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறது. உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று கடும் குளிருக்கும் மத்தியிலும் எங்களுடைய மனிதநேய செயற்பாட்டாளர்கள் தமிழினத்தின் உரிமைக்காக இந்த ஈருளி போராட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே பெல்ஜியத்திலும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இப்பொழுது ஈருளி போராட்டம் எங்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது? இன்றைக்கு வந்து நாங்கள் லுக்சம்பர்க் போர்டரோட முடிச்சுட்டு நாங்கள் இனி நாளைக்கு ஜெர்மனில இருந்து திரும்ப உங்களை மருத இந்த ஈருளி பயணம் தொடரும். ஆமாம் கிருவா, நாங்கள் இப்பொழுது ஜெர்மனியில் இருக்கின்ற ஈருளி போராட்ட மனிதநேய செயற்பாட்டாளர்களை இணைத்து பேசிக்கொள்ளலாம், அவர்களோடு பேசிக்கொள்ளலாம். அந்த வகையிலே அங்கே சாந்தன் தர்ஜன் ஆகியோர் இருக்கின்றார்கள், அவர்களோடு பேசிக்கொள்ளலாம். வணக்கம் சாந்தன், தர்ஜன் ஆகியோர். வணக்கம் அண்ணா.
வணக்கம். ஆமாம், சாந்தனா முதலில் பேசுகின்றீர்கள். நான் சாந்தன் தான் பேசுறேன். வணக்கம் அண்ணா, எனது பேர் சாந்தன், மனிதநேய செயற்பாட்டாளர். கூறுங்கள். சாந்தன், நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஈரோலி போராட்டத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தற்போது ஜெர்மனிக்குள் வந்திருக்கின்றீர்கள். நாளை தொடர்ச்சியாக ஜெர்மனிக்குள் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே குறிப்பிடுங்கள், இந்த போராட்ட பாதையிலே நீங்கள் கடந்து வந்த சவால்கள், நீங்கள் சந்தித்த விடயங்கள், இவற்றை குறிப்பிடுங்கள் சாந்தன். நன்றி. இன்றைய தினம் லக்சம்பர்க் பெல்ஜியம் எல்லையிலே நாங்கள் எங்களது போராட்டத்தை, இந்த ஈரோலி போராட்டத்தை ஆரம்பித்தோம். இன்றைய தினத்திலே எங்களுடன் தர்ஜன் மற்றும் ராயன் அண்ணி அவர்கள் வந்து கொண்டார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் எங்களது ஈரோலி போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இயற்கை இன்றைக்கு எங்களுக்கு சாதகமாக இல்லை, அது அசாதாரணமாக இருந்தது. இன்றைய தினம் ஒரு அதிகூடிய குளிர் மற்றும் காற்று எங்களை எப்படி சொல்றது, எங்கள் போராட்டத்துக்கு மிகவும் ஒரு சவாலாக இருந்தது. இருப்பினும் அவைகளை நாங்கள் தாண்டி இன்றைய தினம் லக்சம்பர்க் வெளிவிகார அமைச்சில் எங்களது மனு கையளிக்கப்பட்டது. அத்துடன் ஐரோப்பிய நீதிமன்றத்திலும் எமது மனு கையளிக்கப்பட்டது. எப்பேற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள், எப்பேற்பட்ட இயற்கை எங்களுக்கு அசாதாரணமாக இருந்தாலும் எங்களது இலக்கை நோக்கி நாங்கள் நகர்ந்து எங்களது இலக்கை இன்றை அடைந்துள்ளோம். அதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அந்த வகையிலே நாளைய தினமும் எங்களது திட்டமிடப்பட்ட அந்த செயல், கட்டாயமாக திட்டமிடப்பட்ட அந்த இலக்கு சென்றடையும். எப்போதும் எமது தலைவரின், எமது மாவீரர்களின் இலக்கு, அவர்களின் தியாகம் எப்படி இருந்ததோ அந்த அளவு இருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுக்கு கட்டாயமாக தோன்றும், என்னடா இது என்று தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் நினைக்க வேண்டியது எங்களது தலைவரின் இலக்கு மற்றும் கொள்கை மற்றும் அந்த மாவீரர்களின் தியாகம் என்பதை எனது அன்பான மற்ற நண்பர்களுக்கும் கூறிக்கொண்டு, நாளைய தினம் நாங்கள் மீண்டும் எங்களது இலக்கினை நாங்கள் தொடர உள்ளோம். நன்றி. நன்றி சாந்தனா. நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது எங்களுக்கு தளர்வுகள் வருகின்ற போதெல்லாம் எங்களுக்காக தியாகம் செய்த மாவீரர்களுடைய அந்த தியாகத்தையும், எங்களுடைய தேசிய தலைவரையும், எங்களுடைய மண்ணிலே எங்களுக்காக நின்று போராடிய அத்தனை உறவுகளையும் நினைக்கின்ற போது இந்த சோர்வுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு மீண்டும் உறுதியோடு நாங்கள் எமது விடுதலைக்காக எழுகின்ற அந்த உணர்வை தருகின்ற என்று சொன்னீர்கள். நிச்சயமாக அதுதான் இற்றை வரை, அதாவது 2009ஆம் ஆண்டு கொத்து கொத்தாக எங்கள் உறவுகள் கொல்லப்பட்டு எங்களுடைய மண் சுடுகாடாக்கப்பட்ட பின்பும் அதிலிருந்து மீண்டு எழுந்து நாங்கள் இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது எங்களுடைய மாவீரருடைய ஈகம்தான் எங்களை இயக்கி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த ஈகம் எங்களை தொடர்ச்சியாக இயக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். சத்தியம் எங்களுக்கு சாட்சியாக நிற்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அடுத்து உங்களோடு இந்த மனிதநேய ஈரோலி போராட்டத்திலே இணைந்திருக்கின்ற தர்ஜனோடு பேசிக்கொள்ளலாம். தர்ஜன், வணக்கம். 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 தர்ஜன், குறிப்பிடுங்கள், இந்த போராட்டத்திலே நீங்கள் பயணிக்கின்ற போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றது? குறிப்பிடுங்கள். இது என்னுடைய 5வது முறையாக நான் இந்த மனித நிற ஈரோலி பயணத்தில் கலந்து கொள்கிறேன். இந்த முறை நான் கூட நினைச்சு ஓடுறது என்னோட, இப்ப நான் இங்க ராஜன் மாமா நிக்கிறேன், சாந்தன் அண்ணா நிக்கிறார். ஆனா இளையர் ஒருத்தரும் இல்ல என்னோட இங்க. எங்களோட இப்ப தமிழ் பெற்றோருக்கு சொல்ற, இளையோருக்கு சொல்ற எனக்கு தெரியாது. ஆனா முக்கியமாக நிறைய இளையோர் எங்களோட இது கலந்து போராடணும். இப்ப ஈழத்துல இருக்கிற உணர்வுகள் எல்லாம் இங்க இருப்பாரு துப்பாக்கிக்க அங்க கூட இருக்கு உணர்வு, ஈழம் வேண்டும் உண்டு. இப்ப இந்த உணர்வை முக்கியமா நாங்கள் இங்க கொண்டு வரணும் எங்களுடைய இளையோருக்கு. அதை பற்றிதான் நான் கூட யோசிக்கிறேன். நான் அதை விட எல்லாம் சார்ந்தவங்க சொல்ல வேண்டிய எல்லாத்தையும். அதாவது நீங்கள் ஒரு இளைஞனாக இந்த போராட்டத்திலே அதிகமான இளைஞர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்ற உங்களுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீர்கள். எமது இளையோர்கள் பல்வேறு வழிகளிலே இந்த எமது போராட்டத்துக்கு பலம் சேர்த்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஈரோலி போராட்டத்திலே சற்று குறைவாக இருக்கின்ற ஆதங்கம் தான் உங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக எதிர்வரும் காலங்களிலே இப்படியான போராட்டங்களிலே அவர்களும் இணைந்து இந்த போராட்டத்தை இன்னும் பலப்படுத்துவதற்கு அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்தும் உறுதியோடு இருக்கின்றவர்கள் இந்த போராட்ட
போராட்டத்தை விட்டு கொடுக்க கூடாது. எங்களுடைய விடுதலை அரசியலை நாங்கள் எப்போதுமே விட்டு கொடுக்காது இந்த உலகத்தோடு கொண்டு சென்று போராட வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இருக்கின்ற உங்களை போன்றவர்கள் இருக்கின்ற போது நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் மற்றவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இந்த போராட்டத்திலே இணைந்து நீங்கள் எமது இனத்துக்காக, இனத்தின் உரிமை குரலாக ஐரோப்பாவுக்கூடாக ஐநாவை சென்றடைய இருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எந்தவிதமான இடையூறுகளும் இல்லாமல், எந்தவிதமான இடைஞ்சல்களும் இல்லாமல் இந்த போராட்டம் எடுத்த இலக்கை சென்றடைவதற்கு எப்போதும் முழு ஆதரவோடு மக்களும் இருக்க வேண்டும், உங்களுடைய உடல்நிலையும் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து கொண்டு இந்த சந்திப்பிலிருந்து நாங்கள் தற்காலிகமாக நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் சந்தித்து பேசிக்கொள்ளலாம். இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழ் முரசம் வானொலியின் சார்பில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது சந்திப்பு. அலை அலையாய் வா ஐநாவை சூழ்வோம், கலையாத கருவின் தாயாக வாழ்வோம், விலை போகாத தலைவன் வழி நிற்போம், விடுதலை ஒன்றே எம் மொழி என உரைப்போம், விலை போகாத தலைவன் வழி நிற்போம், விடுதலை ஒன்றே எம் மொழி என உரைப்போம், தடைகள் உடைய தலைகளை நிமிர்த்து விடுதலைக்கு ஏங்கும் இனமென உணர்த்து, விடுதலைக்கு எங்கும் இனமென உணர்த்து, இன்னுமா உறக்கம் இனியுமா தயக்கம், இன்னுமா கலக்கம் தீராதா உன்மயக்கம், தீராதா உன்மயக்கம்.